Hello friends, welcome back to my channel. This is an unboxing video. In this video, we will subscribe our channel, subscribe and the bell icon click. So, now this product is you busy work from home. Your work from home is efficient, easy, and important product. That is what we So, unboxing straight up போயிடலாம். So, இது பாத்தீங்கன்னா Redgear ஓட Canyon gaming keyboard. So, இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி இது உங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கும் ப்ளஸ் உங்கள் கேமிங் செஷனுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் பர்டிகுலராக உனக்கு என்ன ஃபீச்சர் பிடிச்சது, எதனால் இப்போது இந்த Redgear கேமிங் கீபோர்ட் போனேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஒன்ஸ் நீங்கள் ப்ராடக்ட் பார்த்த பிறகு உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். கீபோர்ட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு குயிக் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அநேகமாக அந்த லைட் சேஞ்ச் பண்ணுற செட்டிங்ஸ், ஆமாம் அஃப்கோர்ஸ். ஸோ லைட் சேஞ்ச் பண்ணுற செட்டிங்ஸ் ப்ளஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை பற்றி இதில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கீபோர்டு செட் பண்ணிட்டேன். இப்போது என்னென்ன லைட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் இந்த கீபோர்டோட அட்வான்டேஜ் என்ன, எந்தெந்த விதத்தில் நமக்கு யூஸ் ஆகுது, இதோட காஸ்ட் என்ன, ப்ளஸ் இதோட ஃபர்தரான ஃபீச்சர்ஸ் பற்றி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கலர் மோட்ஸ் பற்றி பார்த்தோம். மெயினாக இப்போ இந்த பார்த்திங்கன்னா இப்போ நான் ஸ்டாட்டிக்கான க்ரீன் கலர் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த கீபோர்டோட பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீபோர்டோட அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது இல்லை. பட் இல்லைனாலும் உங்களுக்கு இந்த ஹைட் நல்லாவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அது ஒன்று மட்டும்தான் நான் ட்ராபேக்னு நினச்சேன். பட் ஸ்டில் இட்ஸ் மோர் தென் ஃபைன். இப்போ அந்த கலர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு ஒரு 7 to 8 ஒரு 10 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரீதிங் மோட், மார்க் மோட், ட்விங்கிள் மோட். ஸோ என்னென்னன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ ஒன்றுமே இல்லை, சிம்பிள். ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ டிஃபால்ட்டாக இப்போ எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல. ஜஸ்ட்டு இதில் நான் உங்களுக்கு சிஸ்டமோட மட்டும்தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் கேபிளை, வேறு எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மோட் என்னென்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் +1 கொடுத்திங்கன்னா இந்த ப்ரீதிங் எஃபெக்ட். ஸோ ஃபங்க்ஷன் +2 another எஃபெக்ட். ஸோ தேர்டு ஃப்ளாஷிங் எஃபெக்ட். ஸோ இது மாதிரி வேரியஸ் டைப்ஸான எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போது மோஸ்ட்லி ப்ளஸ் இதோட ஸ்பீட் உங்களுக்கு ஒன்று கம்மி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஃபங்க்ஷன் ப்ளஸ் இது கொடுத்திங்கன்னா இந்த ஹைஃபன் ஹேர் இருக்குங்க இல்லையா, அது கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நான் இது நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்ச மோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் மோட் தான். ஸோ அதுக்காக தான் மெயினாக பார்த்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இண்டிவிஜுவல் கீஸ் லிட் ஆகிருக்கும். மோஸ்ட் கீபோர்டு இந்த பட்ஜெட் ரேஞ்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கீபோர்டு இண்டிவிஜுவல் கீஸ் லிட் ஆகாது. வெறும் ஜஸ்ட் கீபோர்டுக்கு பேக்கில் உங்களுக்கு கீ கேப்ஸ்க்கு பேக்கில் லைட் எரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கீ கலர்ஸ் இருக்கும். அதுதான் மெயின் ஃபீச்சர். அதனால தான் இந்த ப்ரைஸிங் இப்படி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500. ஆஃபரில் இப்போ அமேசானில் நமக்கு எவ்வளோ ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1200 1300 கிடச்சதுன்னா இதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான டீல்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஸ்டாட்டிக் மோடுக்கு மாற்றிடுறேன். ஸோ ஃபங்க்ஷன் +4 ஸ்டாட்டிக் மோட். ஓகே, ஸோ இந்த கலரில் வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த கேப்ஸ் லாக் பார்த்துருப்பீங்க. கேப்ஸ் லாக், நம்பர் லாக், அப்புறம் ஸ்க்ரால் லாக் நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸாக ஸ்க்ரால் லாக். ஸோ இப்படி இருக்குது. ஸோ பொதுவாக நம்ம கீபோர்டோட சவுண்டு எப்படி இருக்குன்னு மோஸ்ட்லி பார்ப்போம். இப்போ சவுண்டுக்கு மைக் கிட்ட கொண்டு போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சும்மா டைப் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
சவுண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்சர்வேஷன்னா வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப லவுடாக இல்லை, ப்ளஸ் ஒரு மாட்ரேட் நாய்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஓகே, ஸோ ஒரு கிளிக்கி ஃபீல் இருக்குது. நாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு கிளிக்கி ஃபீல் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக, ப்ளஸ் இது ஒரு மெஷின்ஸ் ஒரு செமி டைப் மெக்கானிக்கல் கீபோர்ட் சொல்லலாம். பேசிக்கலி மெம்பரேன் தான், பட் செமி எலிவேட்டட் இந்த மாதிரி கீ கேப்ஸ் இருக்கிறதுனால ஒரு செமி டைப் மெக்கானிக்கல்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லாவே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இதோட ஃபீச்சர் என்ன, லாங் டைம் டைப்பிங். ஸோ இப்போது என்னால் வந்து அதை பற்றி சொல்ல முடியாது, பட் மோஸ்ட்லி வந்து ரிவ்யூஸ் எப்படி இருந்துச்சுன்னா வந்து லாங் டைம் டைப்பிங் வந்து நல்லாயிருக்கும்னு போட்டிருந்தாங்க. ஸோ சின்ஸ் என்னோட அப்சர்வேஷன் என்ன, கீ ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கிறதுனாலையும் இதாக இருக்கிறதுனாலையும் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு இது என்ன நான் ஃபீல் பண்ணுறேன்னா வந்து இது வந்து கொஞ்சம் கீ கேப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நான் நார்மல் லாகிடெக் கீபோர்ட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 1 செகண்ட் இருங்க, ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கீபோர்ட். ஸோ ஜஸ்ட் நார்மல் கீபோர்ட் தான். பட் இதோட கீ பிளேஸ்மெண்ட்லாம் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. இதில் அந்த ஒரு இதை மட்டும் எனக்கு லைட்டாக மிஸ் ஆகிற மாதிரி தருது. மேபி நான் அட்ஜஸ்ட் ஆகிப்பேன், ஏன்னா ஃபங்க்ஷன் கீஸ் வந்து ரொம்ப இருக்குது. இது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீஸ்க்கு நடுவில் உங்களுக்கு ஆப்வியஸான கேப் இருக்கும், ப்ளஸ் மீடியா கீஸ்க்கும் இங்கே கேப் இருக்குது. அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், இங்கேயும் வந்து உங்களுக்கு மீடியா கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் டோட்டலி மைனஸ், வால்யூம் அப், ப்ளஸ் இங்கே கேல்குலேட்டர் கீயும் இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து இருக்குது. ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூடிய சீக்கிரமே ஒரு 1 வீக்லேயோ இல்லை 2 வீக்ஸ்லேயோ உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ரிவ்யூவோடு வந்து வரேன். ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன் இந்த ரெட்கியர் கேன்யான் கீபோர்டை பற்றி. இதோட ப்ரைஸிங் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி 1500. கண்டிப்பாக இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டால் உங்கள் எல்லாருக்கும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது நம்ம என்ன பே பண்ணுறோமோ அதுக்கு மோர் தென் ஒர்த்தாகவே இருக்கும்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோடய ஃபர்தர் அப்சர்வேஷனோட உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ இது வரைக்கும் டியூன் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.